வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 1.5 கோடி மக்கள் ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இடம்பெயர்ந்து இங்கு வந்து 1.5 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கும் வன மாநிலத்தாருடைய பிரச்சினை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ கட்சிகள் சார்பாக ஒரு மிகப்பெரிய அதை வலியுறுத்தினாலும் இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒடுக்குமுறை என்பது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. மறைமுகமாக இன்றைக்கு அரசியல் ரீதியாக இவர்களுடைய ஆட்சி அமைப்பின் காரணமாக அனைத்து மாநிலத்திலுமே இவர்களுடைய வட மாநிலத்தாருடைய ஆதிக்கம் மற்றும் தங்களுடைய இனத்தை அனைத்து இடத்திலும் அதுவும் ஹிந்தியை முழுமையாக கொண்டு வந்து அனைத்து மக்களுமே ஹிந்தியை பேச வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கும் துரோகம் என்பது ஒவ்வொரு மாநிலத்திலுடைய மொழியை இன்றைக்கு முழுமையாக முடக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கரையா நரைப்பது போல நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, கூலி தொழிலாளி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டு இருக்கும் இந்த சமூக துரோகிகளாக மதவாதத்தை ஒவ்வொரு இடத்திலும் தூண்டி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதாவுக்கு நாம் யாரென்று காட்டுவோம். நம் தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய இன்றைக்கும் வீரத்தாலும் ஒரு ஆளுமை கொண்ட நம்மளுடைய தமிழ் என்பது மிகப்பெரிய ஒரு பற்றாக நாம் இங்கு பதிவு செய்கின்றோம். ஒவ்வொரு மாநிலமும் இதற்குரிய பதிவுகள் கண்டிப்பாக ஒரு சான்றாக எடுத்துரைக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.